திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் இன்று அதிகளவு பக்தர்கள் மலைக்கோவிலில் சாமி தரிசனத்திற்கு குவிந்ததால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. போதிய போலீசார் பாதுகாப்பு பணியில் இல்லை என்று பக்தர்கள் குற்றச்சாட்டு. அதிக பார்க்கிங் வசதி மலைக்கோவிலில் ஏற்படுத்த வேண்டும் என்று முருக பக்தர்கள் இந்து சமய அறநிலைத்துறைக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் முருகப்பெருமானின் பிரசித்தி பெற்ற 5ஆம் படை திருக்கோவிலாகும். இந்த திருக்கோவிலில் சாமி தரிசனம் செய்வதற்கு தினந்தோறும் அருகில் உள்ள ஆந்திரா மாநிலம், கர்நாடகா மாநிலம் மற்றும் பாண்டிச்சேரி, மேலும் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் அதிகளவு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ய வருகின்றனர். இன்று ஞாயிற்றுக்கிழமை பொது விடுமுறை என்பதால் அதிகளவு பக்தர்கள் மலைக்கோவிலுக்கு சாமி தரிசனத்திற்கு மலைக்கோவிலில் குவிந்தனர். 2 மணி நேரம் கடும் வெயிலில் வரிசையில் காத்திருந்து மூலவர் முருகப்பெருமானின் தரிசனம் செய்தனர். மேலும் போதிய அளவு மலைக்கோவிலில் போலீஸ் பாதுகாப்பு இல்லாததால் கடும் வாகன போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. மேலும் ஆட்டோக்கள் அதிக கட்டணம் வசூலிப்பதாக பொதுமக்கள் வேதனையுடன் குற்றச்சாட்டை முன்வைத்தனர். மலைக்கோவிலுக்கு மலையடிவாரத்திலிருந்து சாமி தரிசனத்திற்கு வரும் பக்தர்களிடம் ரூபாய் 300 முதல் ரூபாய் 500 வரை கட்டணம் ஆட்டோக்கள் வசூலிக்கின்றனர். ஆனால் ஆட்டோக்களிடம் இலவசமாக மலைக்கோவிலுக்கு செல்வதற்கு கோவில் நிர்வாகம் அனுப்பி வருகிறது. ஆனால் பக்தர்கள் கொண்டு வரும் சொந்த வாகனத்திற்கு ரூபாய் 100 முதல் ரூபாய் 50 என்ற கட்டணங்கள் முருகன் கோவில் நிர்வாகம் பெற்று வருகிறது. பாரபட்சமான முறையில் நடந்து கொள்ளும் இதனை பக்தர்கள் குற்றச்சாட்டாக முன்வைத்துள்ளனர். மலைக்கோவிலில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ள காரணத்தினால் சாமி தரிசனம் செய்ய வரும் பக்தர்கள் கடும் வெயிலில் அவதியடைந்து வருகின்றனர். போதிய முன்னேற்பாடுகளை திருக்கோவில் நிர்வாகம் செய்யவில்லை என்று முருக பக்தர்கள் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். விரைவாக இந்து சமய அறநிலையத்துறை நிர்வாகம் மலைக்கோவிலில் அதிக வேகத்துடன் செல்லும் ஆட்டோக்கள் மற்றும் மலைக்கோவிலில் போதிய பார்க்கிங் வசதி போன்றவற்றை விரைவாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முருக பக்தர்கள் கோரிக்கை. மேலும் மலைக்கோவில் செல்வதற்கு ஆட்டோக்களுக்கு கட்டண நிர்ணயம் செய்ய வேண்டும் என்று தமிழக அரசுக்கும் இந்து சமய அறநிலையத்துறைக்கும் முருக பக்தர்கள் கோரிக்கை முன்வைத்துள்ளனர்.